குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இது ஒரு கிண்டர் கார்டன் ஒரு பால்வாடி லெசன்னு சொல்லலாம். தகப்பனை பார்த்து என்னை ஏன் பெற்றாய் அப்படின்னு கேட்கறது வந்து அதை பற்றி வசனங்கள் இருக்குது. ஸோ குடும்பத்தை உருவாக்க சொன்னால் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கள் அப்பா அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. என்னுடைய குடும்பத்தில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. என் தாத்தாவுக்கு வந்து 8 ஆண் பிள்ளைகள், 8 பெண் பிள்ளைகள். எல்லாருடைய வீட்டையும் என்னை கூட்டி கொண்டு போய் காண்பிப்பாங்க. சிறு வயதில் பல இடங்களுக்கு என்னை கூட்டி கொண்டு போய் காண்பிப்பாங்க. ராணி மங்கம்மாள் அந்த அரண்மனை, மதுரை மீனாட்சி கோவில், அப்படி பல இடங்களுக்கு நான் கூட்டி சென்று என்னை காண்பிப்பாங்க. சம்திங் லைக் அ ஷோ அப்படிங்கிறாங்க. ஸோ நான் பார்க்கக்கூடிய இந்த குடும்பங்கள் மோஸ்ட்லி அவங்க வந்து தாத்தாவை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்கள தான் நான் பார்த்துருக்கேன். அவருக்கு வேறு வேலையே கிடையாது. இதுமாரி 16 பிள்ளைங்களை பெற்று போட்டால் இதெல்லாம் வந்து யார் பார்க்கறது அப்படின்ற மாதிரி நான் யார்கிட்ட சொன்னாலும் அவள் ஒரே ஒய்ஃபுக்கா இல்லை 2-3 ஒய்ஃபுக்கான்ற மாதிரிலாம் கேட்பாங்க. வெளியே அதுமாரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு புதியதாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு நியூ ஆளுன்னு வைங்களேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ புதுசாக நான் உலகத்துக்குள்ளே போகும்போது நான் இதெல்லாம் எப்படி பார்க்குறேன். அது ஒரு ஷோவாக எங்கள் வீட்டில் அதை செய்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து கிரிட்டிக்கலாக தான் அதை பார்த்தாங்க. எங்கள் தாத்தா பார்த்திங்கன்னா உயரமாக இருப்பார். பாட்டி வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. 5 ஃபீட்டுக்கும் கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. 16 பிள்ளைங்களில் நான் 15ஆவது, நான் 16ஆவது. அதனால் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே கிடையாது பாடியில். ஏன்னா என்னுடைய தாயாருக்கு என்ன ஸ்ட்ரென்த்து இருந்திருக்கும் அப்படியெல்லாம் கிரிட்டிக்கலாக தான் பேசுவாங்க. அம்மா அப்பாவை கிரிட்டிக்கலாக பேசுகிறது தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு டெய்ல் பீஸ் மாதிரி இருக்கிறேன்னு வைங்க. எனக்கு திருமணமோ இதெல்லாம் வேண்டான்ற மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு அப்படிப்பட்ட ஆசைகள் எனக்கு இல்லை. ஏன்னா இதுமாரி பெரிய ஃபேமிலியிலேருந்து வர்றதுனால அப்படி எனக்கு தோணுச்சு. அதோட என்னுடைய தந்தையார் வந்து நான் அதுமாரி ஒரு டெய்ல் பீஸு, ஒரு எண்டு கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சதுனால என்ன நிறைய பிள்ளைங்க நம்ம வீட்டிலே இருந்தால் இந்த பொண்ணுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு திருமண பிராப்திகள் கூட இருக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் என்னுடைய இதில் இருக்குது. ஸோ ஜாதகம் அப்படின்னு பார்த்துருப்பாங்க போல இருக்க. அதில் வந்து நான் எனக்கு வந்து கல்யாண பிராப்தி அதுமாரி இருக்க முடியாது. ஸோ இருந்தாலும் அதான் நான் வந்து பெட்டர் தாட் ப்ராசஸாகவும் மற்றவங்கெல்லாம் குழந்தைகளாகவும் எனக்கு தெரிவாங்க. ஸோ ஐ கே நாட் என்டர் இன்டு மெரிட்டல் லைஃப்ன்ற மாதிரி எனக்கு ஜாதகம் இருக்குது. நிறைய பேர் அதை ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு. ஸோ என்னுடைய ஃபாதர் அவருடைய வீட்டில் நான் பிறந்தவொடனே மறிக்கும்படியாக ஆயிடுச்சு இதனால். ஸோ நான் ஒரு எண்டு பீஸுன்னு நான் சொல்லலாம். ஸோ லாஸ்ட் இந்த லாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இது மாதிரி ஒரு டீச்சராகவோ இல்லை அந்த மாதிரி தான் நான் சோஷியல் ஒர்க்கர் அப்படி தான் நான் இருக்க முடியுமே ஒழிய நான் இது மேரேஜ் அதுக்குள்ளே நான் என்ட்ரு பண்ணக்கூடிய ப்ராப்தி எனக்கு இல்லை. அதுதான் என்னுடைய இது. ஸோ அப்படி தான் இருக்குது. நான் வாழக்கூடிய காலகட்டங்கள் அது மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் ஒன்லி அ ஷோ.
ஸோ அதை நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.